சார் ரீசெண்டா ஒரு வீடியோல மேலாளர் அரசு அதிகாரிய காலணியால் அடிக்கிறாரு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? கட்ட பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிறதா? இல்ல இதுக்கு தீர்வு தான் என்ன சார்? இதெல்லாம் வீடியோவில் வரும், டிவியில் வரும், இல்லை மற்ற எல்லா இடத்துலையும் வரும்லாம் தெரியும். இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட்டு. பொதுமக்கள் மத்தியில் இவர் ஒரு கரெக்டாக நடந்துக்கிறாராமா அவங்க கீழே உள்ள அதிகாரி. அது மாதிரி ஒரு ஸ்டண்ட்டு இதை மாதிரி பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளம்பர விரும்பிகள். இது மாபெரும் தவறு. இவர் காலாணியால் அடிக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் கொடுத்த முதல்ல யார்? ஏன் இவர் தவறு பண்ணால் இவருடைய மேலதிகாரி இவரை காலணியால் அடிக்கலாமா? செருப்பு கழட்டி அடிக்க முடியுமா? ரொம்ப தப்பு அது. அதெல்லாம் உண்மையிலே இது குற்றம்னு கூட அவங்களுக்கும் தெரியாது, இந்த மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பர்சனல் பகையாக இருக்கும், இல்லைனா இவருக்கு மனநலம் குன்றி இருக்கும். ஓகே, இதில் அதுக்கப்புறம் வேறு சில இது என்னென்னா, இது ஒரு பேசும் பொருளாயிரும். ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டு அந்த ஆளை ஏன் அடிச்சிங்க அப்படின்னு ஒரு அரசியல்வாதி நடுவில் அவர் பஞ்சாயத்து பண்ணுவார். இல்லை வேறு யாராவது வருவாங்க, இல்லை வேறு அவங்க அது சம்மந்தப்பட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எங்கள் சமூகத்து அரசு அதிகாரியை நீங்கள் அடிச்சிட்டிங்க, மேலதிகாரி அதனால தான் அடிச்சிங்க, நீங்கள் இந்த கட்சியினால தான் அடிச்சிங்கன்னு சொல்லி பூசல் உண்டாக்கி பெரும் புயலை உண்டாக்கும். இதை மாதிரி அவர் செய்கிறதும் தவறு. இதை செய்தியாக வெளியிடுறது கூட என்ன கேட்டால் இதை தவறுன்னு சொல்லுவோம். அதாவது விளம்பரம் மாதிரி வெளியிடுறது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த அடித்தவருக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா, அது நம்ம பழைய ஐபிசி 323 கீழ் புதிய BNS 115 காயம் ஏற்படுத்துதல், அது மாதிரி ஐபிசி 341 BNS 126 சட்டவிரோதமாக அவருடைய வேலையை தடுத்தல், இந்த அரசு அதிகாரி வேலையை தடுத்தது. அது மாதிரி ஐபிசி 506 BNS 351 மிரட்டுறது, அதுவும் மிரட்டல் விடுக்கிறதும் அதுவும் தவறு, சட்டப்படி குற்றம். அது மாதிரி ஐபிசி 355 அது மாதிரி BNS 133 ஒருவரை அவமதிக்கும் நோக்கத்துடன் தாக்குதல் அல்லது அடித்தல் அது செய்கிறது. இதன் கீழே அவங்க கைது செய்யப்படலாம், அவங்களுக்கு சிறையில் அடைக்கப்படலாம். அதனால் இதை போல உள்ள மேலதிகாரிகள் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மெமோ இஷ்யூ பண்ணலாம், சட்டப்படி என்னவோ அதை செய்யலாம். அவர் தவறு பண்ணுற ஆளை போய் நீங்கள் பட்டுன்னு செருப்பை கழட்டி அடிச்சிங்கன்னா அவர் பண்ண தவறை விட நீங்கள் பண்ண தவறு தான் அதிகம் அந்த இடத்துல. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி வருது. ஒருத்தர் அடிக்கிறாரு சரி, ஒருத்தர் தடுக்காம எதனால சார் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு? அதுவும் தண்டனைக்கு உட்பட்டு வருமா சார்? பொதுவாக தடுக்கிறன்ற பேரில் இவர் ஏதாவது கையை விட்டு இவரும் ஒரு குற்றவாளி ஆகிடக்கூடாதுல்ல. இவருக்கு எதிராவோ அவருக்கு எதிராவோ இருக்கிறவங்க ஒரு கீழமை ஒரு அதிகாரியாக இருப்பார், அவருக்கு இவரை எதிர்த்து பேசுகிறதுக்கே பயமாக இருக்கும். அவரால் செய்ய முடிஞ்சது என்ன? ஒரு எவிடன்ஸை ரெடி பண்ணுறது. ஸோ அந்த எவிடன்ஸை ரெடி பண்ணுறது நீங்கள் எந்த இடத்தையும் தவறுன்னு சொல்ல முடியாது. தடுத்துக்கிட்டு இருக்க தவறால் தடுக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஏன்னா அவர் அவரால் எந்திரிக்க முடியாத ஆளாக இருக்கலாம், இல்லை அவர் பயந்த சுபாவமாக இருக்கலாம். வீடியோ மட்டும்தான் அவரால் எடுக்க முடியுமா? அது பண்ணட்டும். எது முடியுதோ அவங்கவுங்க அதை அந்த அந்த தடுக்கிற நோக்கத்தோடு எது இருந்தாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் சரின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்க சார், இப்போ ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு வாரங்கள் கடந்து மாதங்கள் கடந்து போயிட்டுருக்கோம். நம்ம இவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சதா கிடைக்கலையான்னு நம்ம எந்த போர்ட்டலில் போய் தெரிஞ்சுக்க முடியுமா? இந்த அலுவலகத்துக்கு போனால் தான் தெரிஞ்சுக்க முடியுங்களா? பொதுவாக சோமோட்டோவாக நீங்கள் உடனே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். யார் வேணால் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட் பழைய வேறு ஏதாவது அந்த கம்ப்ளைண்ட்டோடு இருந்ததுன்னா அது கனெக்டட் கம்ப்ளைண்ட்டாக ஆயிரும். அப்படி இருக்கும்பொழுது உங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பதில் அப்படின்றத அவங்க சொல்லி தான் ஆகணும், காவல்துறையினர். ஸோ அது என்னன்றதை நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி நேரங்களில் என்னென்னா காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க அந்த அதிகாரிகளுக்குள்ள. மேலதிகாரி கீழதிகாரி ஏதாவது ஒரு இதில் நீங்கள் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச தப்பு, ரைட்டு, இதோட இதை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸில் தான் போகுமே தவிர 99% காம்ப்ரமைஸாக தான் போகும். அதில் ஏதாவது பெரும் வகையாகி இல்லை இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா அவருடைய மேலதிகாரிக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது தாராளமாக நம்ம ஆர்டிஐயில் போட்டு கூட கேட்க முடியும். ஏன்னா பொதுமக்களுக்கு தெரியறது தான் அது. இது மூடி மறைக்கப்பட்ட ரகசியமான ஒரு விஷயமே கிடையாது. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு சின்ன அதிகாரி இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு விதமான நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்பிக்கை இல்லாத தன்மை இல்லை. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, இதை வெளியில் சொல்லப்போனால் இது கரெக்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஐயோ இந்த மாதிரி மேலதிகாரி வந்தால் இவர் செருப்பு கழட்டி நம்ம அடிச்சிருவார் நம்ம தப்பு பண்ணோம்னா அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, ஒரு சில பேர் எப்படின்னா, இது ஒரு அந்த அதிகாரியே மேபி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு சட்டவிரோதமான செயலை அவர் அப்பப்போ செய்ய சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு மேலதிகாரி சொல்கிறாரு, இவர் இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற. அப்போ செருப்பால் அடித்தா பட்டுன்னு அது இல்லை நீ இந்த மாதிரி பண்ணனா உன்னை இந்த மாதிரி தான் பண்ணிடுவேன், வேறு ஏதாவது பழி வாங்குறதுக்கு எதாவது பண்ணாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தானது. அதனால் சட்டப்படி போகிறது தான் இந்த இடத்துல சரின்னு நான் சொல்லுவேன். சரி சார், இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா
அந்த அதிகாரிக்கு பணியிடை நீக்கம் மட்டும்தான் இருக்குமா, இல்லை அவர் வந்து என்னை இப்படி சிறுமைப்படுத்திட்டாருன்னு கிளைம் ஏதாவது வாங்க முடியுமா, இல்லை அவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பெரும்பாலும் இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படலாம், அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படலாம். ஸோ இது வந்து துறை ரீதியாக நடக்கிற ஒரு விஷயம், அவங்க மேலே உள்ள பனிஷ்மெண்ட்டு. பட் இதை வந்து தேர்ட் பார்ட்டியாக அடுத்த டிபார்ட்மெண்ட் உள்ளே வரும்போது, அரசு அதிகாரி அப்படின்னு வரும்போது போலீஸ்காரங்க உள்ளே வர்றாங்க, காவல்துறையினர் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு அதுக்குண்டான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை வந்து இவர் அனுபவிக்க வேண்டிய வரும். துறை ரீதியாக நடவடிக்கைன்றது வேற, இது வேற, ரெண்டுமே வர்றதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். மேலும் இது சம்பந்தமான வேற ஏதாவது அரசு துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் இல்லைன்னா பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரகசியமாக வைக்கணும், இல்லை எனக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்றீங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.